எனக்கு வாங்குறதுக்கு எதுவும் இல்லை, இருந்தாலும் கொஞ்சம் நானும் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஃபஸ்ட்டு நான் லுலு மால் தான் வந்தேன். கொஞ்சம் தான் எனக்கு பொருள் வாங்குறது இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சவுதியில் லுலு மால் எப்படிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ அழகாக அடுக்கியிருக்காங்கன்னு பாருங்கள், எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். நானே ஒரு மணி நேரம் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எனக்கு பொருள் எதுவும் வாங்கிறதுக்கு அவ்வளோவா இல்லை, காய்கறி மட்டும் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். பாருங்கள், இதெல்லாம் குழந்தைங்களுக்கு வேண்டிய பொருள். எல்லா விதமான பொருளும் இங்கே அழகாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது பார்த்தீங்களா, இது வந்து ட்ராலி, பர்ச்சேஸ் ட்ராலி நம்ம தள்ளிட்டு போவோம் இல்லையா சூப்பர் மார்க்கெட்டில், அது குழந்தைங்களுக்கு விளையாடுறது. இதெல்லாம் வந்து இன்க்ரீடியன்ட் சமையலில் பற்றினது. இங்கே பாருங்கள், ரம்ஜானுக்கு எவ்வளோ அழகாக வச்சுருக்குறாங்கன்னு பாருங்கள். அவங்க ட்ரெடிஷ்னலான பொருளுங்க இது எல்லாமே. இந்த ஃப்ளாஸ்கெல்லாம் எவ்வளோ அழகழகாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா கோல்டு கலர்லாம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இந்த கோல்டு கலர் கிண்ணம் ஸ்வீட் சாப்பிட்றது இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்கன்னா. கலரே போகாதுங்க. இந்த கோட்டிங்கெல்லாம் வந்து கலரை வந்து வெளுக்கவே வெளுக்காது, நல்லா இருக்கும். இது பாருங்கள், இந்த ஃப்ளாஸ்க்கு செட்டு பாருங்கள். இதை பாருங்களேன், இந்த ஃப்ளாஸ்க்கு செட்டு அவங்க இந்த அரபிக் காஃபி குடிப்பாங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். சின்ன கப்பு பாருங்கள், நடுவில் இந்த ஃப்ளாஸ்க் இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இது வந்து கோல்டு பாலுங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது உள்ள ஐஸ் கட்டி வச்சுப்பாங்க. இது பாருங்கள், ஒரு மாதிரி கிண்ண மாதிரி இருக்குது, கண்ணாடியில் தான் செஞ்சுருக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன கிண்ணம் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே பாருங்கள் டிஷ்யூ, இது வந்து டிஷ்யூ பேப்பர் வைக்கிறதுக்கு பாக்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். எல்லாமே இந்த ஸ்டோன் ஒர்க்கு கண்ணாடி ஒர்க்கெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள், இது ஸ்பூன் வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சது, இதை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். இது எல்லாமே அவங்க ட்ரெடிஷ்னல் சார்ந்த பொருள், எல்லாமே நல்ல ஒரு கலைநயத்தோடு எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எல்லாமே இந்த கண்ணாடி, இந்த கோல்டு கோட்டிங், அந்த ஸ்டோன் ஒர்க்கு, இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து ஃப்ளாஸ்க்குங்க, கோல்டு கலர் ஃப்ளாஸ்க்கு, நல்லாயிருக்கும். இதுதான் நான் வாங்கினது, ஆஃபரில் இருந்ததுன்னு வாங்கினேன். உள்ளாத ப்ராஸ் இருக்குது, மேலே பிளாஸ்டிக்கு. நம்ம ஊர் இட்லி தட்டு விற்கிறாங்க பார்த்தீங்களா, வெறும் இட்லி தட்டு மட்டும்தான், நமக்கு வேணால் எடுத்துக்கலாம். அது வந்து ட்ரையாங்கிள், இது வந்து ஸ்கொயரு. இது வந்து இந்த பிரியாணி கொட்டி மூடி வைப்பாங்க தெரியுங்களா, இப்படி பிரியாணி கொட்டி தட்டில் இப்படி கவுத்து வச்சு மூடி வைப்பாங்களா, அந்த ஒரு கவர் அது. இதெல்லாம் சும்மா ஆஃபர் போட்டிருந்தாங்க. பிளேட்டு ஸ்பூன் இதெல்லாம் நான் வாங்கலை, சும்மா அப்படியே பார்த்துட்டு மட்டும் நான் போனேன். காய்கறி பாருங்கள், என்னென்ன காய்கறி சவுதியில் விற்கிறாங்கன்னு பாருங்கள். இது பூசணிக்காய், நம்ம ஊர் வெள்ளை பூசணி இல்லையா, அது இங்கே நிறைய பேர் அதை சாப்பிடுவாங்க. இது வந்து சொரக்காங்க, நம்ம ஊர் சொரக்காய். இது வந்து பரங்கிக்காய், இது ஆனால் இங்கே விளையிறது, இது எல்லாமே சவுதியில் விளையிறது. இது மட்டும் இந்த பரங்கிக்காய் இந்தியாவிலேருந்து வர்றது. கத்திரிக்காய் பாருங்கள், எத்தனை விதமான கத்திரிக்காய் இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே நல்லாவே இப்போலாம் இயற்கை விவசாயம்லாம் நிறையவே பண்ணுறாங்கங்க. இந்த வாழைக்காலாம் நம்ம ஊர்லேருந்து தான் வரும், வாழைக்காலாம் இங்கே கிடைக்காது, நெல்லிக்காயும் கிடைக்காது. இங்கே பாருங்கள், நான் நெல்லிக்காய் தான் வாங்க வந்தேன். நெல்லிக்காய் வந்து வாங்க வந்தேன் நான். என்ன ரேட்டு பார்த்தீங்களா, 22 ரியால். 22 ரியால்னால் எவ்வளோ ஆச்சு நமக்கு, கிட்டத்தட்ட ஒரு 600-700 ரூபா வருது ஒரு கிலோங்க. எனக்கு நான் வாரம் வந்து நெல்லிக்காய் வாங்கிறதுக்காக தான் மெயினாக வருவேன். எங்களுக்கு நெல்லிக்காய் ஊறுகாய்னா ரொம்ப பிடிக்கும், நாங்கள் ஜூஸ் சாப்பிடுவோம். இது சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் பாருங்கள், 29 ரியால். இது வந்து கிட்டத்தட்ட 800 ரூபா வருதுங்க. சின்ன வெங்காயம் 1 கிலோ, அதுவும் நம்ம ஊர்லேருந்து வர்றது. இது இந்தியா பூண்டு தாங்க, 1/4 கிலோ பூண்டு பேக் பண்ணி வச்சுருக்குறாங்க பார்த்தீங்களா. 1/4 கிலோ பூண்டு வந்திருக்கு, 100 ரூபாய்க்கு மேலே வருதுங்க நம்ம ஊர் பைசாவுக்கு 1/4 கிலோ பூண்டு மட்டும்.
கத்தாழைங்க, கத்தாழையும் அங்கேருந்து வர்றது தான். மாறி மாறி இருக்கும் கத்தாழை. பிலிப்பைன்ஸ் அந்த மாதிரி கூட வரும். இங்கே பாருங்கள், நல்ல ஹெல்த்தியாக இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் இந்த ஊரில் விளையிற காய்கறிகள் தான். இது லுலு மாலில் தான் விற்கிறாங்க. என்ன காய்கறிலாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது கீரை, கீரை என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து இதுங்க முள்ளங்கி கீரைங்க, வெள்ளை முள்ளங்கி கீரை. இது வந்து வெங்காயத்தாள், ஆனியன் ஸ்ப்ரிங்கு. இது வந்து முளைக்கீரை பார்த்தீங்களா. நான் முளைக்கீரை தான் 2 கட்டு வாங்கினேன். இது வந்து நம்ம பருப்பு கீரைன்னு சொல்லுவோம்ல, அந்த கீரை. இது வந்து பாலக்கீரைங்க. இது வந்து சிவப்பு முள்ளங்கி கீரை. இது வந்து இந்த பூண்டோடைய லீஃபுங்க. இது வந்து வெந்தயக்கீரை. மற்றபடி இது கொத்தமல்லி, புதினா. இது இந்த ஊரில் ஒரு கீரைங்க. அது என்ன கீரைன்னு தெரியல, பட் இங்கே சாப்பிடுவாங்க. அது கொத்தமல்லிங்க. எல்லா விதமான கீரையும் ஒரே, ஆனால் எல்லா கீரையும் ஒரே ரேட்டு தாங்கங்க. ஒரு கட்டு நம்ம ஊருக்கு வந்து 20 ரூபாங்க. 20லேருந்து 30 ரூபாங்க. ஆனால் நம்ம ஊர்லேயும் அதே ரேட்டு தாங்க விற்கிது. இங்கேயும் அதே தான். இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக ரம்ஜானுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஏன்னா ரம்ஜான் ஸ்டார்ட் ஆகிடுச்சுல்ல, அதனால் எவ்வளோ அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். மாலில் தான் ஒரு நல்ல டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறாங்க பாருங்கள். நான் முடிச்சிட்டேன், சரி வெளியில் கிளம்பலான்ட்டு கிளம்பி வரேன். எனக்கு ரொம்ப இந்த லைட், எங்கே வந்து லைட்டு வெளிச்சம் தாங்க. லைட்டை வந்து நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. லைட்டு தான் அப்படியே கலர் கலராக போட்டிருப்பாங்க. சரி நம்மளும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு சரி வெளியில் போகலாம். ஏன்னா வேறு ஒரு மாலுக்கு போக வேண்டியது இருந்தது, அதனால் நான் கிளம்பிட்டேன். இதுதாங்க இன்னொரு மாலு. இது எவ்வளோ பெரிய மால் பார்த்தீங்களா. என்னென்ன விற்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் உங்களுக்கு வாரம் காமிக்கிறேன் என்னென்னலாம் இங்கே கிடைக்கிதுன்னு. உங்களுக்கு எதையாவது வீடியோ எடுத்து போடுறேன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்த்து சொல்கிறேன் சவுதியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கமெண்ட் பண்ணி கமெண்ட் போடுங்க. நான் எடுத்து போடுறேன், வீடியோ போடுறேன். இங்கே பாருங்கள், இது வந்து குழந்தைங்களுக்கு வேண்டிய துணிமணிகள் சும்மா ஆஃபர் போட்டிருந்தாங்க. நான் என்ட்ரன்ஸ்லேயே ஒரு கடை பார்த்தேன். இங்கே பாருங்கள், பர்ஃப்யூம் பாருங்கள் எவ்வளோ அழகாக அடிக்கிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த லைட்டு டிஸ்பிளே மாதிரி கொடுத்து உங்களுக்கு அது மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கும் அதுக்கும் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அந்த டெக்கரேஷன் தாங்க இங்கெல்லாம் அடுக்கி வைக்கிற அந்த விதம், அந்த டெக்கரேட்டிவ், இது தாங்க இங்கே ஹைலைட்டு. அதுக்கு அந்த லைட்டு கொடுத்துருக்காங்க தெரியுமா, கலர் கலராக, அதுவும் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்கள், இது வந்து இந்த மால் நடுவில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி ஒரு சின்ன சின்ன கடை இருக்குங்க. அதில் தாங்க இந்த வாட்சி, இந்த வந்து இந்த அன்கோல்டுலாம் வச்சு விற்பாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து கோல்டு கிடையாது, பட் கோட்டிங் ஒன்லி, சில்வர் கோட்டிங், கோல்டு கோட்டிங். இந்த செயின் பார்த்தீங்களா, எனக்கு ரொம்ப பிடிச்சது. இது இந்த மணி கீழே வந்து நம்ம ஒரு உருட்டு செயின் மாதிரி பாருங்கள், மணியாக கீழே வந்துருக்குது. 2 லைன்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த அடுத்தது அதே மாதிரி 3 லைன்ஸுங்க, 3 வரி, நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு வெஸ்டர்னாகவும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், 5 லைன் இருக்குது பாருங்கள். 1 2 3 4 5 லைன். இது நல்லாயிருக்கும், வெஸ்டர்னுக்காக நல்லா இருக்குங்க. வெஸ்டர்ன் டைப்பில் இருக்கும், நல்லா ஷைனிங்காக இருக்கும். இது பாருங்கள், இது ஒரு நீட்டாக இருக்குது பாருங்கள். இது இந்த ஃப்ராகெல்லாம் போட்டாங்கன்னா நல்லா போடுறதுக்கு, பேண்ட் ஷர்ட்லாம் கரெக்டாக இருக்கும். இது வந்து இதில் எவ்வளோ வந்து மெலீஸாக இருக்குது பார்த்தீங்களா. அந்த செயின் வந்து எவ்வளோ ஒரு தின்னாக இருக்குது பார்த்தீங்களா. கிட்டத்தட்ட ஒரு 15லேருந்து 20 செயின் அதில் இருக்குங்க, சின்னதாக. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் இந்த வெஸ்டர்ன் டைப் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். பட் கோல்டு கோட்டிங் தான், கலர் போகாதுங்க. ஆனால் நம்ம ஊர் மாதிரி டக்குன்னு கலர்லாம் போயிடாது. ஜிமிக்கி பார்த்தீங்களா, முன்னாடிலாம் வச்சுருக்க மாட்டாங்க, இப்போலாம் இந்த ஜிமிக்கி ஸ்டைல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. அடுக்கு ஜிமிக்கி பாருங்கள், கேரளா மாடல் பாருங்கள். இது பாருங்கள், அந்த தேன் கொடுத்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. அடுக்கு ஜிமிக்கியில் இந்த மாதிரி ஒரு இது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க இந்த ஜிமிக்கி, ரொம்ப பிடிச்சிது. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. நான் வாங்கலை, எங்கிட்ட நிறைய இருக்குதுன்றனால நான் வாங்கலைங்க.
நான் உங்களுக்காக தான் எடுத்தேன் நான் வீடியோ. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது இந்த மால் நடுவில் ஒரு ஷாப் இருக்கும், ஒரு பாக்ஸ் மாதிரி, அதில் வந்து வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது எல்லாமே கேரளா மாடல். இது மட்டும்தான் இல்லை, நிறைய அங்கே வச்சுருப்பாங்க, நிறைய டிசைன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நான் ஜெமிக்கு நல்லா இருந்ததுனால அதை மட்டும் நான் வீடியோ எடுத்தேன். அவங்க சவுதி மாடலுக்கு நிறைய இருக்கும், சின்ன சின்னதாக மெலிஸா. இங்கே பாருங்கள், இதெல்லாம் சவுதி மாடல்ஸு. இங்கே பாருங்கள், இதெல்லாம் ரிங்ஸு. இந்த செயின் எல்லாம் பார்த்தீங்களா, அவங்களாம் அப்படி தான். ரொம்ப டாலர் கொஞ்சம் பெருசாக இருக்கும், மெலீஸாக இருக்கும் செயின் அவங்க போடுறது. ரொம்ப மெலீஸாக இருக்குங்க இந்த செயின் எல்லாம். ஆனால் டாலர் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அவங்க ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி அழகாக போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இந்த கை செயின் போடுறதுங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? கையில் அவங்க மெலீஸாக போடுவாங்க அந்த மாதிரி. இது எல்லாமே ப்ரேஸ்லெட்டுங்க, ஸ்டோன் வச்ச ப்ரேஸ்லெட்டு. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? எல்லாமே ஒரே கலர்லேயும் ஸ்டோன் இருக்குது, கலர் கலராகவும் இருக்குது பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சது இதில் எல்லாமே. கையில் போட்டவும் அவ்வளோ அழகாக இருக்குங்க. இது எல்லாமே ப்ரேஸ்லெட் தான். ஷைனிங் பார்த்தீங்கன்னா, சரி மேலே போகலான்னு சொல்லிட்டு நான் கிளம்புனேன். நான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருந்தேன், இப்போ செகண்ட் ஃப்ளோர் கிளம்புனேன். சரி போகலாம் அப்படின்ட்டு. மேலே போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் இருக்கும், நல்லாயிருக்கும், பொருளெல்லாம் நல்லாயிருக்கும், சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி மேலே போனேன். மால் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மேலே அதுக்கும் மேலே வந்து இந்த குழந்தைங்க விளையாடுறது, இங்கேயும் மேக்ஸு, ரெட்டாக் எல்லாமே இருக்குங்க. இது வந்து தேட்டருங்க, சவுதியில் வந்து மால்குள்ளே இருக்கிற சினிமா தேட்டர் என்ட்ரன்ஸ் அது. இது பாருங்கள், பர்ஃப்யூம் நம்ம பார்க்கலாம் இப்போது. இந்த பர்ஃப்யூம் இது வந்து செட்டுங்க. இது வந்து பாடி ஸ்ப்ரே, இது வந்து க்ரீமு, அப்புறம் வந்து பாடி க்ரீமு, அப்புறம் இங்கே பாருங்கள் எல்லாமே இருக்கும். இதில் ஆயில் இருக்கும், ஸ்கின் ஆயில், இதெல்லாம் சேர்ந்து ஒரு செட்டாக இருக்கும். அதிலே ஃப்ளேவர் இருக்கு பாருங்கள், லாவெண்டர், ரோஸு, அந்த மாதிரி தனித்தனியாக வந்து போட்டு ஒரு கண்ணாடி மாதிரி போட்டு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி இருக்கும். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஸ்டைல். இது வந்து பர்ஃப்யூம் கிடையாது, இது வந்து இந்த வாசனைக்காக, அந்த வீட்டுக்குள்ளே வாசனை வர்றதுக்காக போடுறதுங்க. இது எல்லாமே இதெல்லாம் வந்து இதுங்க பர்ஃப்யூம்ங்க. எவ்வளோ கீழே அந்த லைட்டை பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்கன்னு. அவங்க ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸு பாருங்கள், ரம்ஜானுக்காக ஒரு ஷோ பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? அழகாக இருக்குது பாருங்கள். ஃபுல்லாக அவங்க இந்த மாதிரி ஒரு ஃபுல்லாக கவுன் மாதிரி தான் போடுவாங்க. எனக்கு டைம் இல்லைன்னா நான் எல்லா ஷாப்லேயுமே எடுத்திருப்பேன். நான் உங்களுக்கு நிறைய இது பாருங்கள், இது வந்து மிக்ஸி, இது ஒரு சின்ன மிக்ஸி. இது பாருங்கள், இது எப்படின்னா அந்த கப்பு வந்து வராது, மூடி மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு அந்த ஜார் தாங்க வரும், ஜாரை தனியாக எடுக்க முடியாது. கீழே ஒரு பட்டன் சிஸ்டம் இருக்கும். இது வந்து இந்த பவுடர் நல்லா ஃபைனாக அரைக்கிறதுங்க. இதுவும் மிக்ஸி தான், பட் அதை விட இது கொஞ்சம் ரேட் அதிகம். நல்லா லிக்யூட் அரைச்சிக்கலாம். நல்லா பவுட்ரு வந்து நல்லா ஃபைனாக நம்ம பவுட்ரு அடைக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. இது வந்து ஒரு சின்ன ஸ்டவ்வுங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப சின்ன